வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிவனின் அற்புத தலங்கள் பல ஊர்களில் பல இடங்கள்ல இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புத ஆலயம் தாங்க இது. இந்த ஆலயத்தில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 6 நாட்கள் நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபட்டாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தமான அனைத்து கோளாறுகளும் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். அப்படிப்பட்ட ஆலயம் எங்கே அமைந்திருக்கு, இந்த ஆலயத்தில் சென்று எப்படி வழிபட்டால் உங்களுடைய நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பக்தர்கள் சுட்டிக்காட்டிய அருள்மிகு கோவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம். இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னென்னா, நரம்பு கோளாறுகளை நீக்கக்கூடிய பரிகார தலமாக இருக்குது. இந்த கோவில் யார் கட்டியிருக்காங்கன்னா, முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட ஆலயம் தாங்க இது. விஜயநகர மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட இந்த கோவில் அந்தணர்களுக்கு தானமாக வழங்கப்பட்ட ஊருன்னே சொல்லலாம். 10 கல்வெட்டுகள் கொண்ட தலம் தாங்க இது. கூவன் ஆற்றின் கரையோர் அமைந்திருக்க ஊரில் போல மன்னனால் பார்த்தீங்கன்னா தேவதானாக வழங்கப்பட்ட பகுதின்னு காணும் பொங்கல் நாளில் ஆற்று திருவிழாவில் சிவபுரம் நரசிங்கபுரனே புகழ்பெற்ற உற்சவ மூர்த்திகள் ஆணை வகுக்கக்கூடிய தலமாக அமைந்திருக்கு. சென்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து, திருவள்ளூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் தொலைவில் பேரம்பாக்கம்னு ஊர் அமைந்திருக்குங்க. இங்கே தான் ஈசன் சோழேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு அருள்பாலிக்கிறாரு. நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகார தலம் தாங்க இது. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா அற்புத ஆலயத்தினுடைய மகிமை என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆதியில இருந்த ஈசனுக்கு குலோத்தங்க சோழீஸ்வரனுடைய மகாதேவர் என்பதுதான் திருநாமமாக விளங்கியிருக்கு. அதுவே பின்னால இங்கு பார்த்தீங்கன்னா சுருங்கி சோழேஸ்வரன்னு மாறி இருக்குங்க. கிழக்கு நோக்கி எழுந்தருளிக்கக்கூடிய இந்த ஈசனின் லிங்க திருமேனிக்கு அபிஷேகம் செய்யும் போது அவற்றினுடைய திருமேனியில நரம்பு மண்டலம் ஓடுவதை போல அமைப்பு பார்க்க முடியும். அதனால் தான் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆலயமாக விளங்கி வருது. இங்கு பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகளின்படி இந்த ஊருக்கு இரட்டைப்பாடி கொண்ட சோழநல்லூர்னு பெயர் இருந்திருக்கு. இந்த ஆலயத்தையும் குலோத்துங்க சோழன் பார்த்தீங்கன்னா 1112ஆம் ஆண்டு கட்டினார்னு சொல்லப்படுது. இங்கு சோழ மன்னர் பார்த்தீங்கன்னா பேரப்படை தளபதி பலரும் இந்த ஆலயத்துக்கு வந்து வணங்கி நிபந்தங்கள் அளித்திருக்காங்க. இந்த ஆலயத்துல மட்டும் மிக பழமையான 14 கல்வெட்டுகளை நீங்க பார்க்கலாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசனுடைய அதிகாரிகளின் ஒருவராக இருந்த வப்பலூர் ரெவாச்சி ரவுத்தருக்கு திடீரென பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான நோய் தாக்கியிருக்கு. பல வகையிலும் மருத்துவம் செய்தும் பார்த்தீங்கன்னா அந்த நோய் தீரலைங்க. அவர் ஒவ்வொரு ஆலயமாக சென்று வழிபட ஆரம்பித்திருக்காரு. அப்படி தரிசனம் செய்து வரும்போது தாங்க இந்த பேரம்பாக்கா வந்து சோழீஸ்வரர் வழிபட்டிருக்காரு. ஈசனிடம் மனமுருக வேண்டி கொண்டிருக்காரு. அந்த நாள் முதல் அவர் நோய் பத்தினா குறைய தொடங்கி பரிபூரணம் அடைந்திருக்காரு. ஈசனுடைய மகிமை உணர்ந்து கொண்ட அந்த ரேவாச்சி ரவுத்தருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு திருப்பணிகளை செய்து நிவந்தால் பல வழங்கியிருக்காரு. இதற்கான ஆதாரங்களும் இந்த கல்வெட்டுக்களை நீங்க பார்க்கலாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா அன்னை காமாட்சியாக அருள்பாலிக்கிறாங்க. தென் திசையை நோக்கி அருளக்கூடிய இந்த அன்னை பார்த்தீங்கன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து அருள்பவள் தாங்க. ஆலயத்துல அமர்ந்து அன்னை பார்த்தீங்கன்னா மனமுருக வேண்டினாலே அன்னையினுடைய கால் கொலுசுலி கேட்குமாங்க. இதுதாங்க இந்த ஆலயத்தினுடைய மகிமை. அவ்வாறு அன்னையின் கொலுசொலி கேட்ட பக்தர்கள் அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த கோவில்ல வழிபடும் போது சொல்லியிருக்காங்க. அதே போல அன்னை வேண்டி நலம் பெற்றவங்க அன்னைக்கு இங்கு கொலுசு சமர்ப்பித்து வணங்கி வழிபடுறாங்க. திருப்பாதங்களை கொலுசு அணிவிக்க ஏதாவதாக அன்னையின் திருமேனி அமைந்துள்ளதுன்னு சொல்லலாங்க. இங்கு பிரகாரத்துல பார்த்தீங்கன்னா சக்தி கணபதி, வள்ளி, தேவசேன சமேத முருகப்பெருமானும், துர்கை, ஐயப்பன், நாகர்கள்னு தெய்வங்களும் அருள்பாலிக்குதுங்க. இந்த தலத்தினுடைய சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம். இந்த தலத்துல மற்றொரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 திருநாள் தான். பொங்கல் பண்டிகையை ஒட்டி கொண்டாடப்படும் பண்டிகை பார்த்தீங்கன்னா போகி, சூரிய பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், 5ஆம் நாள் ஓய்வு நாள்னு கடந்தது. 6ஆம் நாளே 6 திருநாள்னு கொண்டாடக்கூடிய வழக்கம் இந்த கோவில்ல இருக்குதுங்க. இந்த 6 திருநாள் பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களுடைய விவசாயத்துக்கு உதவிய நீர்நிலைகளுக்கு சென்று அவற்றை வழிபடக்கூடிய திருநாள்னு சொல்லலாம். இந்த கேரம்பாக்கத்துல இந்த 6 திருநாள் விசேஷமாக கொண்டாடுறாங்க. மேலும் இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா
ஆலயத்தில் தீர்த்தமாக கூவம் நதி இருக்குது. அந்த காலத்தில் கூவம் ரொம்ப முக்கியமான ஒரு நதினே சொல்லலாங்க. இந்த 6 திருநாள் தினத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தலத்தை சுற்றி இருக்கக்கூடிய கூவம், இலவம்பாய கோட்டூர், நரசிங்கபுரம், தாக்குளம், திருவலங்காடு, திருப்பாச்சூர், சித்தம்பாக்கம், சிறுமணவை, கொட்டூர்னு 9 தலங்கள் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருந்து உற்சவ மூர்த்திகள் இங்கு நதிக்கரைக்கு கொண்டு வந்து உற்சவங்கள் கொண்டாடப்படுது. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகார தலன்னு சொல்லணும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டவங்க 6 வாரங்கள் இங்கு திங்கக்கிழமையில வந்து அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா பால் விபூதி மட்டும் பக்தர்கள் கொண்டு வர வேண்டுமா. அந்த விபூதியை வில்வ பொடியோடு அபிஷேகம் செய்து பிரசாதமாக தருவாங்க. அந்த விபூதியை இரவு உறங்குவதற்கு முன்னாடி எங்க வழியோ அங்குதான் தடவிக்கணும். காலையில குளித்து முடித்துட்டு இந்த சுவாமியினுடைய திருநாமத்தை பார்த்தீங்கன்னா 108 முறை சொல்ல வேண்டுங்க. பிறகு விபூதி வில்வ பொடின்னு 1 ஸ்பூன் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீர்ல கலந்து பருகணும். இவ்வாறு பருகி வந்தாலே கொஞ்சம் கொஞ்சமாக நோயிலிருந்து குணம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல 7வது திங்கட்கிழமையில மகா அபிஷேகம் செய்து பரிகாரத்தை நிவர்த்தி செய்துக்கணும். ஈசனுக்கு வைத்திய நாதன்னு கூட இங்கு பெயருங்க. உடல் பிணிகள் நீங்க அவரை வழிபட்டு பல பக்தர்கள் பயனடைந்திருக்காங்க. அதே போல பிறவி பிணிகளும் நீங்க அவரையே சரணடைய வேண்டும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகிமை பொருந்திய தலம்தாங்க இந்த சோழீஸ்வரர் ஆலயம். ஒரு முறையாவது சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடும். இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட சிவனின் அருளை பெறுங்க. நீங்க தொடர்ந்து சிவபெருமானின் அருளை பெறுவதற்கு முக்கியமாக பின்பற்ற வேண்டிய 5 விஷயங்கள் என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க. சிவனின் அருளை பெறுவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா மன உறுதியோடு நீங்க வரக்கூடிய தடைகளையும் தாண்டி விடாப்பிடியாக முறையான முறையில வழிபட்டாலே சிவனினுடைய அருளை நீங்க பெறலாங்க. அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்துன்னு சொல்லலாங்க. சிவனை வணங்குவதற்கு முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த சிவனினுடைய அருள் இருக்கணும்னு சொல்ல முடியுங்க. சிவனை முறையாக வழிபடுவதால உங்களுடைய கர்ம வினைகள் நீங்கும். தீய கர்மாக்களை இருந்து நீங்க விடுபடுவீங்க. சிவபெருமானை ஒரு சில குறிப்பிட்ட முறைகளை தொடர்ந்து வழிபட்டாலே சிவனுடைய அருளை பெறலாங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா எந்த வழிபாடு மேற்கொள்ளும்னா சிவனின் அருளை பெறுவதற்கு நீங்க மந்திர ஜபம் செய்யலாம். பக்தி செய்வதும் முழுமையாக சரணாகதி அடைவதுமே சிவனின் அருளை பெற்று தருங்க. மேலும் சிவனுடைய மந்திரமான ஓம் நமச்சிவாய எனும் மந்திரத்தை உச்சரித்து வந்தீங்கன்னா சிவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிங்க வழிபாடு தான். சிவ வழிபாடு செய்வதும் லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்வதும் சிவனினுடைய அருளை உங்களுக்கு பெற்று தருங்க. நீங்க லிங்கத்திற்கு பால், தயிர், தேன், தண்ணீர்னு கொண்டு அபிஷேகம் செய்து மலர்கள் படைத்து வழிபடுவது சிவனினுடைய மனதை குளிர செய்யும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ருத்ராபிஷேகம் தான். சிவனின் அருளை விரைவாக பெற வேண்டும் நினைச்சீங்கன்னா இந்த ருத்ராபிஷேகம் செய்து வழிபடுங்க. காதல், திருமணம், மகிழ்ச்சி, செல்வம், சக்தி, ஞானம் அனைத்தையும் வழங்கக்கூடியவர் தாங்க இந்த சிவபெருமான். அதனால ருத்ராபிஷேகம் செய்து வழிபட்டீங்கன்னா சிவனின் மனம் குளிர்ந்து உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அந்த சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவலிங்க அபிஷேகம் தாங்க. சிவனை பொதுவாகவே அபிஷேக பிரியர்னு தெரியும். பலவிதமான பொருட்களால் அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது ரொம்ப நல்லது. அதே போல பால், தேன், மஞ்சள், சுத்தமான தண்ணீரை கொண்டு அபிஷேகம் செய்துட்டு வில்வத்தா அர்ச்சனை செய்தீங்கன்னா சிவனின் அருளை நீங்க பெறலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் அணிவது சிவனின் அம்சம் சொல்லக்கூடிய ருத்ராட்சம் அணிந்து மந்திர ஜபங்களை சொல்வதோ சிவனினுடைய அருளை உங்களுக்கு பெற்றது. இந்த முறையில நீங்க வழிபட்டாலே சிவனுடைய பரிபூர்ண அருளை நீங்க பெறலாங்க. நீங்க சிவன் கோவிலுக்கு செல்லும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல கொடிக்கம்பம் அருகே நின்று வணங்கிய பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளே சென்று நந்தி பகவானிடம் அனுமதி பெற்ற பிறகே சிவனின் கருவறை அருகில சென்று நீங்க சிவனின் மனதார வேண்டி வழிபடணுங்க. நீங்க திருவிளக்கு ஏற்றுதல், திருநீர் அணிந்தல், சிவலிங்கத்தை பூஜித்தல்னு போன்ற வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம். வீட்டுல சிவனை வழிபடும் போது முதல்ல திருநீர் அணிந்து கொண்டு தாங்க அப்புறம் விளக்கேற்றி வழிபடணும். நீங்க சிவலிங்கத்தை சரியான முறையில வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பலவிதமான முன்னேற்றத்தையும் அந்த சிவபெருமான் அளிப்பாரு. இந்த பதிவுல சிவனின் அருள் நிறைந்த சோழீஸ்வர ஆலயத்தை பத்தி தெரிஞ்சுக்கொண்டோம். உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா தவறாம இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு பாருங்க. நல்ல விதமான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.